வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ்செல்வி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம் உடல் எடையை குறைக்க ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு இலையை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். அது நம்மளுக்கு உடம்பை மட்டும் குறைக்கிறது மட்டும் கிடையாதுங்க, நம்மளுக்கு ஏகப்பட்ட எக்கச்சக்கமான சத்துக்கள் எல்லாமே, விட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? முருங்கை கீரை தாங்க. இந்த முருங்கை கீரையில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்கான்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஏன்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள். இந்த ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை நம்ம சீக்கிரமாக அதை எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது அது தெரியாது. எது ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும் அதை தான் போய் பார்த்துட்டு இதில் தான் நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு அந்த முருங்கை இலையை நீங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு 2 டைம் நீங்கள் எடுத்துப்பீங்க. ஸோ இந்த இலையில் சாறு பண்ணி நம்ம குடித்தா எப்படி நம்ம உடம்புக்கு சக்திகள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. சரிங்க, இந்த முருங்கை இலையில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. நம்ம இலையை கொதிக்காமல் அப்படியே பச்சையாக எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு எப்படி அந்த முருங்கை இலையில் இருக்கிற சத்து இருக்கோ அது அப்படியே நம்ம உடம்புக்கு கிடைக்குங்க. அது நம்ம வேக வைக்கும் போதோ இல்லாட்டி ரொம்ப சூடு பண்ணி இது பண்ணும்போதோ அந்த இதில் இருக்கிற சத்துக்கள் கொஞ்சமாக லாஸ் ஆகும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம பச்சையாகவே நம்ம குடித்தோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குங்க. அதில் என்னென்ன சத்து என்னெல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ முருங்கை இலை சாறு நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. முருங்கை இலை ஒரு கொத்த அளவு, ஒரு கொத்தை அப்படி எடுத்துக்கிட்டிங்கனாவே கரெக்டாக இருக்கும். அது நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் வேணுங்க. அந்த கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட ஒரு சின்ன இஞ்சி துண்டை நீங்கள் அதில் போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு நல்லா நீங்கள் மெய்யாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணிங்கன்னா தான் அதை குடிக்க முடியும். இதை அப்படியே குடிக்கிறவங்க குடிக்கலாம், இல்லை சுகர் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி தேன் கலந்துக்கலாங்க. சுகர் பேஷண்ட் தேனை அவாய்ட் பண்ணிட்டு அதை அப்படியே குடிங்க. மற்றவங்க நார்மலாக நம்ம நாட்டு சக்கரையோ இல்லாட்டி தேன் கலந்து குடிச்சுக்கலாங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேனோட கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா, இந்த இலையை நீங்கள் குடிக்கும்போது நம்மளுடைய உடம்புல மெட்டபாலிசம் இருக்கு இல்லையா, அதை நல்லா தூண்டி விடும் போது நம்மளுடைய உடம்புல உட்புறம் பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே இருக்கு இல்லையா, ஆங்காங்கே இருக்கும். அது எல்லாமே கரைக்கக்கூடிய தன்மை இந்த முருங்கை இலைக்கு உண்டுங்க. அது போக இல்லாமல் இது ஊழச்சதை அப்படின்னா பிலிபட்டனுக்கு கீழே ரொம்ப சதை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பெண்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே அந்த சதை எல்லாமே குறைக்க இந்த இலைச்சாறு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் நிறைய ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற எந்த அலர்ஜியாக இருந்தாலும் நம்ம உடம்புல இருக்கிற புண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் இந்த இலை சாறு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாத்தையும் போய்கிடும். அலர்ஜி இருந்தால் அலர்ஜி போயிடும், புண்ணு இருந்தால் சீக்கிரமாக காய விடுங்க. ஏன்னா இதில் ரத்தம் வலிதல், புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா ரத்தம் வலிதலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே போயிடும். நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாத்தையும் அகற்றி நம்ம உடம்பை சுத்தமாக வச்சுக்கோங்க. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்கு. இந்த சாறு இலையை குடிக்கிறதுனால நம்மளுடைய கண் பார்வை திறன் அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கெல்லாம் மயக்கம் இல்லாட்டி மலச்சிக்கல் இல்லாட்டி அல்சர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கா இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையுமே இந்த இலைச்சாறு குணப்படுத்துங்க. சிலருக்கெல்லாம் உடம்பு ரொம்ப சூடாக இருக்கும். அவங்க உடம்பு தொட்டு பார்த்தாவே எப்பவுமே என்னுடைய உடம்பு இவ்வளோ ஹீட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க இல்லாமல் 1 வீக் இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய உடம்பு சூடு தணிஞ்சு அவங்க உடம்பு கொஞ்சம் கூல் ஆகிடுங்க. நம்மளுடைய கிட்னி இருக்கு இல்லையா, கிட்னி ஃபங்க்ஷனை நல்லா செயலாட். இதில் டீடாக்சிஃபைடு இருக்கிறதுனால நம்ம சிறுநீர் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு நம்மளுடைய கிட்னி ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த முருங்கைச்சாறு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது போக இல்லாமல் நம்மளுடைய கிட்னியில் ஸ்டோன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நம்மளுடைய இந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டே வர வர அந்த ஸ்டோனை கரைச்சி அதை ஃப்ளஷ் அவுட் பண்ணிவிட்டு அது
எக்ஸஸ் கால்சியம் வந்து இதில் வந்து ரொம்ப கால்சியம் இருக்கிறதுனாலேயே வந்து நம்ம இந்த ஸ்டோனோட இதை வந்து ஃப்ளாஷ் அவுட் பண்ணி விட்டுடும். இந்த கிட்னி ஸ்டோனால் இருக்கக்கூடிய பெயின் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதிலிருந்து ரிலீவ் பண்ணி கொடுக்குங்க. ஹேர் க்ரோத் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத் வந்து சூப்பராக இருக்குங்க. அது போக இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்னும் வந்து நல்ல பளபளப்போட இருக்கும். இதில் நியூட்ரியன்ஸும் மினரல்ஸும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேருக்கு வந்து இது ஒரு டானிக் அப்படின்னே சொல்லலாம். இந்த இலைச்சாரே வந்து ஒரு டானிக்னு சொல்லலாம். யாராவதுக்கு இலை நரை இருந்துச்சுன்னா, ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் குடிங்க. ஏன்னா இதில் ஜிங்கு, விட்டமின் ஏ, விட்டமின் இ, அமினோ ஆக்சைடு இதெல்லாமே வந்து நம்ம ஹேர் க்ரோத் தேவையான சத்துக்கள். இந்த சத்துக்கள் எல்லாமே இந்த இலையில் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ஹேர் க்ரோத் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குங்க. நம்மளுடைய லிவர் இருக்கு இல்லையா, அதை வந்து பாதுகாக்குங்க. மற்ற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிளை கம்பேர் பண்ணும்போதும் இந்த முருங்கை இலையில வந்து நிறைய சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குங்க. இதில் வந்து ரத்தத்தில் உள்ள கழிவுகளை வந்து ரொம்ப நீக்கிட்டு நம்மளுடைய ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சரி பண்ணும். நம்மளுடைய இதயம் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு இந்த இலைச்சாறு ரொம்ப பயன்படுது. நம்மளுடைய எலும்புகளை வந்து ரொம்ப வலிமைப்படுத்துங்க. எப்பவுமே நம்ம கால்சியம் அளவு ஜாஸ்தியாக இருக்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எலும்புகளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பற்களுக்கும் கூட ரொம்ப வலிமையானதை கொடுக்குங்க. அப்புறமா பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் எது வந்து பெண்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த ப்ராப்ளத்தையும் வந்து இந்த நம்ம தண்ணியை வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வரதுனால சரியாகிவிடும். இலைச்சாறை நம்ம குடிச்சிட்டு வரதுனால மூளையில் உள்ள உறுப்புகளை வந்து தூண்டி விட்டுட்டு நம்மளுடைய மெமரி பவர் வந்து ஜாஸ்தியாக அதிகரிக்கிறதுக்கு இந்த இலைச்சாறு ரொம்ப தேவைப்படுதுங்க. நம்மளுக்கு இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும், கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்துச்சுனாலும், கான்ஸ்டிபேஷன் ஏதாவது இருந்துச்சுனாலும் கூட இதெல்லாமே சரி பண்ணி விடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு சின்ன லைக், உங்களுடைய கமெண்ட் இந்த வீடியோ மூலமாக பதிவு பண்ணலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நான் இது போல முக்கிய குறிப்புகளோடு உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from தமிழ்செல்வி.